அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நம்ம வந்து இப்போ வீட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு நாங்கள் இவங்க தான் போட்டிருந்தாங்க, அண்ணா தான் போட்டிருந்தாங்க. தம்பி சரி ஓகே, தம்பி தான் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக மர்ஜ் ஆகிருந்தது. மேக்கப் போட்ட மாதிரியே தெரில, அந்தளவுக்கு சூப்பராக மர்ஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் தான் அதோட ஹைலைட்டு. கரெக்டாக எனக்கு ஆக்சுவலாக ஹேர் வந்து நிற்கவே நிற்காது ஒரு இடத்துல. அவங்க என்னமோ பண்ணி விட்டாங்க, கரெக்டாக அந்த இடத்துலயே நின்றுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒரு 2 கோட்டிங் போயிருக்கு. இல்ல ஒரு கோட்டிங் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. இப்போ ஒரு கோட்டிங்கா? அதுக்கு முன்னாடி பல கோட்டிங், ஒரு 6 கோட்டிங் அவங்க சுத்தி வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, மேக்கப் எப்படி இருந்தது? ரொம்பவே நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. செம்ம மேக்கப், அழகா கட்டியிருந்தீங்க. சூப்பரா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நாங்க அப்ரோச் பண்ணோம். ஆனா இது புதுசா இருக்கு. இது நல்லா இருக்கு. கண்டென்ட் தராங்க. கண்டென்ட் ஆகிட்டாங்க. நீங்க அப்படியே ஜிகினா ஏதோ ஒன்று போட்டீங்களா? நீங்க போட்டு லாஸ்டா பாருங்க ப்ரோ அப்படின்னு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையில? சரி சொல்லுங்க, எத்தனாவது கோட்டிங் இது? ஃபர்ஸ்ட் கோட்டிங்கா? இன்னும் எத்தனை கோட்டிங்கள்? கிட்டத்தட்ட 7 கோட்டிங் முடிஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் கோட்டிங்னு சொல்றாங்க. 7 கோட்டிங் முடிஞ்சிச்சா? வாடா இங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு நீ போடு. இவர் தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மேக்கப் பண்ணவர். நீ தான் வெல்க சொன்னீங்க. அடி ப்ரோ விளையாடா சொல்லிட்டு இருந்தானே. சுத்தி இருக்கு. ஹேர் ஸ்டைலிஸ்ட். நான் 2 நாள் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து இவங்க 2 பேர் குரு பின்னாடி உட்கார்ந்துக்கறாங்க. ஓ இவங்களோட குரு தான். குரு பின்னாடி உட்கார்ந்துக்கறாங்க. ஹாய். ஹாய். வர மம்மியோட சூப்பரா பேசுறாங்க. நீ என்னடா? அம்மா கடைக்கு வந்தப்போ இவங்க பாத்தீங்கன்னா செஃப். அவங்களோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமா, ஃபுட் பிட். அது இல்ல இப்போ கேக்கரி பாயிண்ட். கேக்கரி பாயிண்டா? கேக்கரி பாயிண்ட். அப்படியே ஒரு ஃபாலோ சொல்லிடுங்க. எனக்கு இதெல்லாம் சொல்ல வராது. அடங்காம இதுக்கு ஷாலே வாங்கல ஆன்ட்டி. இவன் ஏய் ஷால் இருக்கு. இதுக்கு இதான் ட்ரெஸ்ஸா? கீழ பேண்ட். ஆமா. கோச்சம்பள்ளி ஷாப்பிங் இறங்குங்க சரியா? கோச்சம்பள்ளி கோகுலா சிவச்சி போட்ட ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு நாள்ல கத்து கொடுத்துறீங்களா? அப்ப நான் வரேன். கண்டிப்பா வரேன். என்ன ப்ரோ சாரி கத்துக்கணும்? ஆமா. பேக்கேஜ் டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. வரேன் சீக்கிரம். உங்க பிளாகர்ஸ்ல இதெல்லாம் பார்த்து என்ன ப்ரோ நினைப்பாங்க? அது என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு சுத்தமா தெரியல. ஓ உங்க வைஃபுக்கோசரம் நீங்க கத்துக்கலாம்னு இருக்கீங்க. ஆமா ப்ரோ அது நல்ல கிளாஸ் ப்ரோ.
அதிகமாக கூடிய சீக்கிரத்தில் அந்த கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். சொல்லுண்ணா. மேக்கப் போட்டுட்டு இருந்தான். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நம்ம வந்து இப்போ வீட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு போகிறோம். என்ன மண்டபம்னு பார்த்தீங்கன்னா சக்தி மஹால் போச்சம்பள்ளி. இந்த அவசரத்தையும் இந்த vlog அதுதான் ஜப்பனீஸ், மைக்ரேட்டர்ஸ் ஜப்பனீஸ். அவனே அவ்வளவு பெருமையா பேசுவான்.
போச்சம்பள்ளி ரிசப்ஷனோட ஃபைனல் பாட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளேட்டரில் பயங்கரமாக ரெடி ஆகிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. இவர் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க பாருங்கள். ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டோம். மட்டன் பீஸ் எடுத்து சாப்பாடில் எடுத்து போட்டோ எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது. மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுது பாருங்க. நம்மளோட காம்போ ட்ரை பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் பீஸு, அதில் கொஞ்சோண்டு சாதம், அப்படியே லைட்டாக சிக்கன் பீஸு, லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு லைட்டாக போட்டு விடுங்க, ஊட்டி விடுங்கள். லைட்டாக சிக்கன் எங்கே இல்லையே, சின்ன வயதாகும். லைட்டாக ரைஸு, அது தயிர் சோறு நேரத்தை சாப்பிடுச்சு. இந்த காம்போ தயிர் சோறு சாப்பிடலையா? சாப்பிடு. ஆக்சுவலாக சிக்கனுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு. எப்பா இலைய போடுங்க.